இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் வெள்ளை பட்டாணி நான் காலையில் ஊற வச்சாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி பழம், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஊற வச்ச பட்டாணி கூட தக்காளி பழம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசிலுக்கு விட்டுடலாம். இந்த கறி மசாலா பவுடர் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த விசில் வரத்துக்குள்ளே நான் கார்னை வறுத்து எடுத்துக்கிறேன், மேலே தூவி சாப்பிட்றதுக்காக. ப்ரெஷர் அடங்கின உடனே குக்கரை மூடி திறந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுடணும் இந்த மாதிரி வர்றதுக்கு. பட்டாணி ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுடணும். இதில் எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இது ஆப்ஷனல் தான், பட் அது செஞ்சால் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கார்ன் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.